வீட்டின் வாசனை. வெளிநாட்டில் வாழும் ஒரு தமிழனின் 15 நிமிட கதை வாசனை செய்து விடுதது. வீட்டின் பக்கத்து சிமெண்ட் சாலையில் நண்பர்களோடு கிரிக்கெட் விளையாடி, மாலைகளில் அம்மா சமைத்த புட்டு அல்லது சுண்டல் சாப்பிட்டால் அது போதுமே என நினைத்தவன். ஆனால் வாழ்க்கை எப்போதும் நாம் நினைப்பது போல் எளிமையாக ஓடாது. +2 முடிந்தபின் ரவி கணினி பொறியியல் படிக்க சென்னை சேர்ந்தான். அப்போதுதான் வெளிநாட்டு போய் வேலை செய்வதென்பது ஒரு கனவு மட்டுமல்ல, அது ஒரு வாய்ப்புந்தான் என்பதை அவன் உணர்ந்தான். 10 வருஷங்கள் கடந்து இன்று ரவி கனடா எனும் குளிர்நாட்டின் மேலையில் நின்று கொண்டிருந்தான். முதல் சில நாட்கள் வாழ்க்கை சற்றே கசப்பாக இருந்தது. மொத்த உலகமும் உன்னை பார்க்காதது போல. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு வரும்போது திடீரென்று மழை பெய்ந்துவிட்டது. ரவி நின்ற பேருந்து நிறுத்தத்தின் கூரையில் இருந்த சிலர் குடை பிடித்து கொண்டு தங்கள் உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் ரவி மட்டும், அம்மா இப்போ இருந்தா உடனே வீட்டுக்கு சொல்லியிருப்பா என்று மனசு மெதுவாத சொன்னது. வீட்டுக்கு வந்ததும் அறையில் முழுக்க அமைதி. அவர் கதவை திறந்ததும் ஒலி செய்யும் விசிறி, உலர்ந்து போன பீரங்கி காற்று, சமைத்த உணவு வாசனை இல்லாத சமையல் அறை, இவை எல்லாமே அவனை ஒரு நொடிக்கு நிறுத்தியது. பயோடேட்டாவில் எழுதப்பட்ட சிங்கிள் லைவ்ஸ் அப்ராட் என்ற வார்த்தைகள் உண்மையில் நேர்மையானதாயிருந்தாலும் மனத்தில் ஒரு வெறுமையை உருவாக்கும். அப்போதுதான் ரவி உணர்ந்தான், வெளிநாடு வாய்ப்புகளை தரலாம், ஆனால் வீட்டு பாசம் மட்டும் காலியாகவிடும். அன்றரவு அவர் யூடியூபில் தமிழ் இரவு உணவு ரெசிபீஸ் தேடியபடி சாம்பார் செய்ய முடிவு செய்தார். ஆனால் 10 நிமிஷத்தில் சமையல் மேசை முழுக்க குளறுபடியாகி ரவிக்கும் நம்பிக்கையும் உடைந்தது. அவன் சாம்பாரை சுவைத்தபோது, இது ஒரு வெறுமையான மாலை. ஒரு நாள் வேலை முடிந்து வீடு வரும்போது திடீரென்று மழை பெய்துவிட்டது. ரவி நின்ற பேருந்து நிறுத்தத்தின் கூரையில் இருந்த சிலர் குடைப்பிடித்து கொண்டு தங்கள் உலகத்தில் இருந்தார்கள். ஆனால் ரவி மட்டும் தனியாக, அம்மா இப்போ இருந்தா உடனே வீட்டுக்கு சொல்லியிருப்பா என்று அவன் மனசு மெதுவாக சொன்னது. அவர் கதவை திறந்ததும் ஒலி செய்யும் விசிறி, உலர்ந்து போன பீரங்கிக் காற்று, சமத்த உணவு வாசனை இல்லாத சமையல் அறை, இவை எல்லாமே அவனை ஒரு நொடிக்கு நிறுத்தியது. பயோடேட்டாவில் எழுதப்பட்ட சிங்கிள் லைவ்ஸ் அப்ராட் என்ற வார்த்தைகள் உண்மையில் நேர்மையானதாயிருந்தாலும் மனத்தில் ஒரு வெறுமையை உருவாக்கும். அப்போதுதான் ரவி